சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து ரோஹிணியோட உண்மை வெளியே சொல்ல முடியாமல் இவங்க எல்லா மூஞ்சியும் பார்த்து சமாளிக்க முடியாமல் இங்கே இருந்தால் உண்மையை வளரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வேணும்னே ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா மீனா இல்லாமல் இங்கே ஒரு வேலையும் நடக்காது. அதனால எல்லாருமே மீனாவை எதிர்பார்ப்பாங்க. அப்படி யாரும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளே எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லிட்டு வீடு கூட்டுறது, சமைக்கிறது, காஃபி போடுறதுன்னு சொல்லிட்டு ரோகிணி எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அவங்க போட்ட காஃபி ரொம்பவே கேவலமாக இருக்குது. அண்ணாமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிக்க முடியாமல் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு முத்து வந்து அதான் பாரு நம்ம முடிவு பண்ணிச்சு போல், மீனா இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, ஒரேடியாக அங்கேயே இருக்க வச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் அது எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியாமல் போய் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா சமைக்க தெரியாமல் சமைச்சு ரொம்பவே வந்து கையெல்லாம் சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. மீனா பார்வதி வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூ கொடுக்க போவாங்க. அப்போ பூ வந்து சாமிக்கு போட்டுட்டு இருக்கும்போது பார்வதி பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அப்போ வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கதையை வந்து சொல்லுவாங்க. அந்த கதையில் பொய் மட்டும் சொல்லக்கூடாது, பொய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு செஞ்சவங்களை விட அந்த பொய்யை வந்து மறைக்கிறவங்களுக்கு தான் அதிக தண்டனை அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும். இதை கேட்டோன்னா மீனாக்கு வந்து ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நம்மளும் அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஸோ மீனா வந்து எப்போ இந்த உண்மையை வந்து வெளியே சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.